கிளாஸ் 10 சான்ஸ்கிரிட் மணிகா புக்கினுடைய லெசன் 2 தான் பார்க்க போகிறோம். த்விதீயः பாட்டः. லெசனோட பேர் நாஸ்தி தியாக சமம் சுகம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் லெசனில் ஸ்லோகனில் ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க, நாஸ்தி தியாக சமம் சுகம். இப்போ என்ன மீனிங் அதுக்கு? ந அஸ்தி தியாக சமம் சுகம், தியாகத்துக்கு சமமான சுகம் இல்லை அப்படின்னு அந்த லைன் ஸ்லோகனில் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் லெசனில் உங்களுக்கு அதுவே டாப்பிக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கான்வர்சேஷன், இந்த லெசன் எதை பற்றி, இந்த ஸ்டோரி எதை பற்றி அப்படின்றது பார்க்கலாம். ராஜீவக, ஃபர்ஸ்ட் ராஜீவ் சொல்கிறான், சோம பஷ்ய எதத் சித்திரம். ஸோ அங்கே ஒரு சித்திரம் இருக்குது, அந்த ஒரு பிக்சரை பார்த்து அவன் கேட்குறான், பஷ்ய எதத் சித்திரம், பாத்தியா, இந்த பிக்சரை பாத்தியா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த பிக்சர் என்னவா இருக்கும், இந்த லெசன் ரிலேட்டடாக நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு, அதாவது அஜந்தா கேவ்ஸினுடைய பிக்சர். ஸோ அவன் என்ன கேட்குறான், பஷ்ய எதத் சித்திரம், இந்த பிக்சர் எல்லாம் பாத்தியா அப்படின்ற மாதிரி ராஜீவ் கேட்குறான். சோமக அதீவ சுந்தரம், அதை பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான், ரொம்ப அழகாக இருக்குது, அதீவ சுந்தரம். ஷோபா, இப்போ ஷோபா என்ன சொல்கிறாங்க, யதத்து அஜந்தா கிருஹானாம் சித்திரம் பிரதீயதே. பிரதீயதே மீன் சீம்ஸ் டு பி, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்னவா தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜந்தா கிருஹானாம் சித்திரம், அஜந்தா கேவ்ஸினுடைய பிக்சர் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி ஷோபா சொல்கிறான். ராஜீவக, ஆம், மகாராஷ்டிர பிரதேசே ஸ்திதாக ஏதாக அஜந்தா குஹா ஏவ. ஆமாம், மகாராஷ்டிர பிரதேசம், மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய ஏதாக இருக்கக்கூடிய இந்த அஜந்தா குஹா ஏவ. ஆமாம், மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய அஜந்தா கேவ்ஸ் தான் அப்படின்னு ராஜீவ சொல்கிறான். சௌரப், சௌரப் என்ன சொல்கிறா, அஹோ திருஷ்டம் அத்ர து அநேகானி ஜாதக சித்ராணி உட்டங்கிதானி சந்தி. ஆஹா, ஆமாம், நல்லா இருக்கு, அங்கே நிறைய ஜாதக சித்ராணி. ஸோ ஜாதக சித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க, ஜதகா ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜாதக சித்ராணி உட்டங்கிதானினா என்கிரேவ்டுன்னு அர்த்தம், அதாவது செதுக்கப்பட்டிருக்காங்க நிறைய ஜாதக பிக்சர்ஸ், வந்து ஜதகா பிக்சர்ஸ் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து இருக்குன்னு சொல்கிறான். அப்போ தேவிகா உடனே கேட்குறாங்க, ஜாதகம் கிம் பவதி, அப்போ ஜாதகம் அப்படின்னா என்ன, ஜடகானா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஜடகா ஸ்டோரிஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, ஜடகா ஸ்டோரிஸ் அப்படின்றது வந்து கௌதம புத்தாவினுடைய ப்ரீவியஸ் பேர்த்ஸ். ஸோ அவருடைய அந்த ப்ரீவியஸ் பேர்த் எல்லாம் வந்து அங்கே என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க, அங்கே ஸ்டோன்ஸில் வந்து என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஜாதகம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சொல்கிறாங்க பாருங்கள், ஜாதகம் கிம் பவதி, அவனும் அதே கேள்வியை கேட்குறான். ராஜீவக, அகம் ந ஜானே ஆச்சாரியம் பிரக்ஷியாமக, எனக்கு தெரியாது, நம்ம சாரை கேட்கலாம், நம்ம டீச்சரை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தத்ர கத்வா, டீச்சர் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, சாத்ராக எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேட்குறாங்க, குருவர ஜாதகம் கிம் பவதி, டீச்சர் ஜாதகம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆச்சாரியக, ஜாதகம் அர்த்தாத் ஜென்ம. அப்போ ஜாதகம்னா மீனிங் என்னன்னா ஜென்ம, பர்த்னு அர்த்தம். ஜாதகமாலா இதி நாம்னி புஸ்தகே பகவத்தः புத்தஸ்ய பூர்வஜென்மனः விவிதாக கதாக சந்தி. ஜாதகமாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு, ஜாதகமாலா இதி நாமினி புஸ்தகே பகவத்தः. ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பகவத்தः புத்தஸ்ய பூர்வஜென்மம், ஸோ பகவான் புத்தரினுடைய பூர்வ ஜென்மங்கள். ஸோ அதிலுடைய நிறைய ஸ்டோரிஸ், விவிதாக கதாக சந்தி, அவருடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கதைகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. யதாசு பரஹிதாய சர்வஸ்வம் தியக்தவ்யம் இத்யேவ சிக்ஷிதம். ஸோ இந்த புக்ஸ், யதாசு இந்த புத்தகங்கள் நம்மளுக்கு என்ன சொல்லி தருது, பரஹிதாய, பரஹிதாய மற்றவங்களுடைய நன்மைக்காக, சர்வஸ்வம் தியக்தவ்யம், ஸோ எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இத்யேவ சிக்ஷிதம், இதை தான் சொல்லி கொடுக்குது. இந்த புக்கில் வர கதைகள்லாம் நம்மளுக்கு இதை தான் சொல்லி கொடுக்குது. அதாவது பரஹித், வெல்ஃபேர் ஆஃப் தி அதர்ஸ்க்காக நம்ம எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பரோபகார்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம செய்யணுன்றதை சொல்லி கொடுக்குதுன்னு சொல்கிறாரு. யதாதிருஷிம் ஏகாம் கதம் கதையாமி. ஸோ இதை மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கதையை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். சாத்ராக, ஏவம் வயம் யதாதிருஷிம் கதாம் ஸ்ரோத்தும் உத்சுக்காக. ஸோ அப்படியா, நாங்கள் இந்த மாதிரியான கதைகளை கேட்கறதுக்கு ஸ்ரோத்தும் உத்சுக்காக, ரொம்ப உற்சாகமாக இருக்கும், ரொம்ப கியூரியஸாக இருக்கும் அப்படின்னு சாத்ராக சொல்கிறாங்க. ஆச்சாரியக ஸ்ரீயதாம் தாவத் அப்படின்னா நான் சொல்கிறேன், பௌத்தாச்சாரியஸ்ய ஆரிய சூரஸ்ய ஜாதகமாலாயா
சிவி ஜாத்தக ஆதாரித ஏஷா கதா. ஸோ நான் சொல்ல போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பௌத்தா ஆச்சாரியஸ்ய, அதாவது புத்திஸ்ட் டீச்சரான ஆரியசூரஸ்ய ஜாத்தக மாலாயா, ஆரியசூர் அப்படின்றவருடைய ஜாத்தக மாலாயா அப்படின்ற புக்கில் சிவி ஜாத்தக, சிவி அப்படின்றவருடைய அந்த பேர்த்தை பற்றி ஆதாரித்தா ஏதா கதா, அவரை பேஸ் பண்ண ஒரு கதைகள் இருக்குது. இவருமே பார்த்தீங்கன்னா புத்தரினுடைய பூர்வ ஜென்ம கதைகள்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன கதைன்னு நம்ம பார்க்கலாம். கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்ம ஸ்டோரியை லிசன் பண்ணலாம். நாஸ்தி தியாக சமம் சுகம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் கொடுத்துருக்காங்க. திரும்ப இப்போ நம்ம வந்து லெசனை லிசன் பண்ண போகிறோம். லிசன் பண்ணும்போது உங்களுக்கு லென்த்தியான வேர்ட்ஸ், அதாவது 2 to 3 வேர்ட்ஸ் கம்பைன் பண்ணியிருப்பாங்களே, உங்களுக்கு சந்தி கிராமரில் வரக்கூடிய அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நான் பிரித்து எப்படி படிக்கிறேன்றதை பார்த்து நீங்கள் நோட்டில் எழுதிக்கிட்டு, அதே மாதிரி அது உங்களுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, எக்ஸாமில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் கேட்கும்போது நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பண்ணுங்கள். அதே மாதிரி அதே சமயத்தில் மீனிங் என்னன்றதையும் தெரிஞ்சு அந்த லெசனை படிங்க. ஸோ லெசனுக்கு போகலாம். अथ एकथा भगवान् बोधिसत्वः बहुजन्मार्चितपुण्यफलैः शिवीनां राजा अभवत्. अथ एकथा, once upon a time, भगवान् बोधिसत्वः, so भगवान् बोधिसत्व बहुजन्मा अर्चित पुण्यफलैः, so बहुजन्मा ரொம்ப நாளா அவர் பண்ண புண்ணியங்களால, மகுஜென்மா அர்ச்சிதனா செய்தன்னு அர்த்தம். ஸோ அவர் செய்த அந்த டீட்ஸ்னால, புண்ணிய காரியங்களால், வர்ச்சுவஸ் டீட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, புண்ணிய ஃபைலகி, அதனுடைய பலனால சிவினாம் ராஜா அபவத், அவர் சிவி அப்படின்ற ராஜாவா பூமியில் பிறக்கிறாரு. ச பால்யாத் ஏவ விருத்தோபசேவி வினயசீலக சாஸ்திர பாரங்கதக ச ஆசித். ச பால்யாத், ஸோ அவர் பால்யாத் அப்படின்னா குழந்தை பருவத்திலிருந்தேன்னு சொல்கிறாங்க. பால்யாத் பஞ்சமி விபக்தியில் சொல்கிறாங்க, ஃப்ரம் தி சைல்ட்ஹுட். ச பால்யாத் ஏவ, அந்த குழந்தை பருவத்தில் இருந்தே, விருத்தோபசேவி, அதாவது விருத்தக ப்ளஸ் சேவி தான் விருத்தோபசேவி. விருத்தாகனா யார்? ஓல்டு பீப்புளுக்கு சேவை பண்ணுறவராக இருக்கிறாரு, விருத்தோபசேவி. வினயசீலக, ரொம்ப பொலைட்டான ஒரு பர்சன். சாஸ்திர பாரங்கதாக, அதே மாதிரி சாஸ்திரங்கள்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறாரு. ச ஆசித், இப்படி அவர் இருந்தார். ஜன கல்யாண கர்மசு ரதஹ அசௌ புத்திரவத் பிரஜாக பாலயதி ஸ்ம. ஜன கல்யாண கர்மசு, எப்பவுமே ஜனங்களினுடைய பெனிஃபிட்ஸ்க்காக வேலைகள் செய்கிறது. ஸோ அவங்களுக்கான வேலைகள் நிறைய செய்கிறது, சேவை செய்கிறது. ஜன கல்யாண வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள்னு அர்த்தம். ஜன கல்யாண கர்மசு, கர்மனா வேலைகள். ஸோ மக்களோட வெல்ஃபேரான வேலைகளில் ரதஹ அப்படின்னா என்கேஜ், எப்பயுமே அந்த வேலைகளில் என்கேஜ் ஆகிருக்கிற அவர் அசவு புத்திரவத் பிரஜாக பாலயதி ஸ்ம. புத்திரவத் அப்படின்னா பிள்ளைகளை மாதிரி, பிரஜாக அவருடைய பிரஜங்கள் இருப்பாங்களா, அதாவது பீப்புள் இருப்பாங்களா, சிட்டிசன், அவங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அவருடைய சொந்த பிள்ளைகள் மாதிரி பார்க்குறாரு. பிரஜாக பாலயதி ஸ்ம. காருண்ய ஔதாரி தி சத்குணோபேதः ச நகரஸ்ய சமந்ததः தன தானிய சம்ருதாக தானசாலாக ஆகரியத். காருண்ய ஔதாரிய ஆதி சத் குண உபேத. ஸோ இதை எப்படி பிரிச்சிருக்கேன்னு பாருங்க. காருண்ய அப்படின்னா கம்பேஷன், ரொம்ப கைண்ட்னஸ். காருண்ய, ஔதாரியம், ஔதாரிய இஸ் ஜெனராசிட்டி, ரொம்ப ஜெனரஸாக இருக்கிறது. ஔதாரிய, ஆதி சத், ஆதி சத்னா அந்த மாதிரியான, ஆதி சத் குணக அந்த மாதிரியான நல்ல குணங்கள், உபேத உடைய, அந்த மாதிரியான நல்ல குணங்கள் உடைய. ச அவர் நகரசிய சமந்ததக, நகரத்தினுடைய சமந்ததகன எல்லா பக்கமும், அவர் இருக்கக்கூடிய அந்த நகரத்தினுடைய எல்லா பக்கமும், தன தானிய சம்ருதாக, அதாவது வெல்த், நிறைய சொத்து, அதாவது கிரெயின்ஸ், எல்லா இடங்கள்லையுமே தானம் பண்ணுறதுக்கு நிறைய சொத்துக்களும் சரி, நிறைய வந்து தானியங்களும் அவர் என்ன பண்ணுறாரு, தன தானிய சம்ருதாக தானசாலாக. ஸோ சேரிட்டி ஹவுசஸ் வந்து எல்லா இடத்துலையும் அந்த நகரத்தை சுற்றி அவர் வந்து ஆகரிய செய்து வைக்கிறாரு. அந்த நகரத்தை சுற்றி தானம் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் அவர் செஞ்சு வைக்கிறார். தத்ர அர்த்தினாம் சமூக அன்ன பான வசன ரஜத சுவர்ணாதிகானி
அபிஷ்டானி வஸ்தூனி பிராப்ய சந்துஷ்டக அபவத் தத்ர அர்த்தினாம். ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய அர்த்தினாம் அப்படின்னா யாசகர்கள்னு அர்த்தம். ஸோ பிச்சை கேட்டு வருபவர்கள் கிடையாது, அதாவது எதையாவது ஒரு பொருளை வேண்டி வராங்களே அவங்கள சொல்றாங்க யாசகர்கள். தத்ர அர்த்தினாம் சமூக வரக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அன்னனா என்னது உணவு, நல்ல சாப்பாடு, பான அன்ன பான வசன தண்ணி, வசனனா கிளாத்திங், ரஜத மீன் சில்வர் வெள்ளி, சுவர்ண அதிகானி கோல்டு, இந்த மாதிரியான அபிஷ்டானி வஸ்தூனி அவங்களும் விரும்பக்கூடிய, அபிஷ்டானினா விரும்பக்கூடிய டிசைர்டு திங்ஸ், வஸ்தூனி பிராப்பிய ஸோ என்ன விரும்புறாங்களோ அது அவங்களுக்கு அங்கே கிடைக்குது. வஸ்தூனி பிராப்பிய அது கிடைக்கப்பட்டு சந்துஷ்டக அபவத் ரொம்ப சந்தோஷமா, அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அங்கிருந்து போறாங்க. ராம்யக தானசீலதாம் ஆகர்ணிய தேசானந்த்யஹ அபி ஜனாஹ தம் தேஷாம் ஆயந்தி ஸ்ம. தேசானந்திரேபியஹ பிளஸ் அபின்னு அர்த்தம். ஸோ தேசானந்திரேனா என்ன அர்த்தம், ஸோ எல்லா தேசத்திலிருந்தும் கூட, அண்ட் ஜனாஹ தம் தேஷாம் ஆயந்தி ஸ்ம இந்த தேசத்துக்கு வராங்க, எல்லா கண்ட்ரியிலிருந்தும் இந்த கண்ட்ரிக்கு வராங்க. ராங்யக தானசீலதாம் இந்த ராஜாவினுடைய அந்த சேரிட்டியை பத்தி கேள்விப்பட்டு, ஆகர்ணேனா கேள்விப்பட்டு கேட்கப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க, தேசானந்திரபியக ஸோ எல்லா தேசத்திலிருந்தும் இங்க வராங்க. அத கதாச்சித் தானசாலாசு விச்சரன் ச ராஜா பகுதன லாபேன சந்துஷ்டானாம் அர்த்தினானாம் விரல சங்கியாம் விலோக்கிய அச்சிந்தயத். ஸோ ஒரு தடவை என்ன நடக்குது பாருங்க, அத கதாச்சித் ஸோ ஒரு முறை, தானசாலாசு விச்சரன் ச ராஜா அந்த தானசாலை நிறைய சேரிட்டி ஹவுசஸ் இருக்கு இல்லையா, அந்த சேரிட்டி ஹவுசஸ்ல நடந்துட்டு இருக்கிற விச்சரன்னா அந்த சும்மா நடந்து போய்கிட்டு இருக்க அந்த ராஜா பகுதன லாபேன சந்துஷ்டானாம் ஸோ அவங்களுக்கு வந்து தனம் நிறைய கிடைக்குது, அதுல சாட்டிஸ்ஃபை ஆகி போகக்கூடிய அர்த்தினாம் அந்த யாசகர்கள், விரல சங்கியாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப லெஸ் நம்பர்ஸ், கொஞ்சம் மக்கள் தான் அங்க வராங்க, சாட்டிஸ்ஃபை ஆகி போறாங்க, பட் ஸ்டில் ரொம்ப கொஞ்சம் மக்கள் தான் அந்த இடத்துல வராங்க அப்படின்றத அவர் பாக்குறாரு. விரல சங்கியாம் விலோக்கியனா பார்வையிடுறதுன்னு அர்த்தம். அதை பார்த்து அச்சிந்தயத் இப்ப என்ன பண்றத பார்த்துட்டு யோசிக்கிறாரு, மக்கள் வராங்க சந்தோஷமா தான் போறாங்க, பட் என்ன இவர் யோசிக்கிறாருன்னா ரொம்ப கொஞ்சம் மக்கள் தான் இங்க வராங்க அப்படின்றத யோசிக்கிறார். அச்சிந்தயத் மம அர்த்தினஹ தூ தனலாப மாத்திரேன சந்தோஷாம் பஜந்தி. ஸோ என்கிட்ட வர இந்த யாசகர்கள் தனலாப மாத்திரேன இந்த தனம் இந்த வெல்த் கிடைக்கிறதுல மட்டும் சந்தோஷமாகி போறாங்க. நூனம் தே தான வீராக சௌபாகியசாலினஹ யான யாச்சகாக ஷரீரஸ்ய அங்கானி அபி யாச்சந்தே. நூனம் தே தான வீராக, ஸோ நூனம்னா இண்டீட் இப்படி இருக்கலாம், என்ன சொல்றாங்க தான வீராக, ஸோ தானம் பண்ற அவங்கள பத்தி யோசிக்கிறார். ஸோ இண்டீட் இந்த மாதிரியான தானம் பண்றவங்க சௌபாகியசாலினக ரொம்ப சௌபாகியசாலி. இப்ப எல்லாருமே இவரும் வந்து தானம் கொடுக்கிறாரு, ஆனா இந்த மாதிரியான தானம் கொடுக்கிறவர் சௌபாகியசாலி, ரொம்பவும் லக்கியான பர்சன். யார சொல்றாரு, யான யாச்சகாக ஷரீரஸ்ய அங்கானி அப்பி யாச்சந்தே, யார்கிட்ட போற யாசகர்கள் ஷரீரத்தினுடைய அங்கம் அதாவது பாடியோடைய பார்ட்ஸை கூட யார் யாசகர்களா போய் கேட்கிறாங்களோ அந்த தான வீரர்கள் ரொம்ப சௌபாகியசாலின்னு ஃபீல் பண்றாரு. நான் வந்து வெல்த் தான் கொடுக்குறேன், பட் யார் ரொம்ப சௌபாகியசாலி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பினுடைய பார்ட்ஸை கூட கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்க தான் சௌபாகியசாலி. யார்கிட்ட அந்த மாதிரி யாசகர்கள் போறாங்களோ அவங்க சௌபாகியசாலின்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஏவம் ராண்யஹ ஸ்வேஷு காத்ரேஷ்வபி நிராசக்திம் விக்யாய சகலம் பிரம்மாண்டம் வியாக்குலம் சஞ்சாதி. ஏவம் ராண்யஹ ஸோ அதனால அந்த ராஜா என்ன பண்றார் அப்படின்னா ஸ்வேஷு காத்ரேஷு அபி, ஸோ இதை எப்படி பிரிக்கணும் பாருங்க, காத்ரேஷு பிளஸ் அபி. காத்ரேஷு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாடி பார்ட்ஸ்ன்னு அர்த்தம், அபின்னா அதையும் கூட. ஸோ ஏவம் ராண்யஹ ஸ்வேஷு அவருடைய சொந்த, காத்ரேஷு அப்பி பாடி பார்ட்ஸையும் கூட, நிராசக்திம் டிட்டாச் பண்ணிடலாம், அதாவது அவர்கிட்ட இருந்து அதையும் தானம் பண்ணிடலாம் அப்படின்னு விக்யாய ஸோ அந்த மாதிரி அவர் யோசிக்கிறத நினைச்சு சகலம் பிரம்மாண்டம் இந்த ஹோல் யூனிவர்ஸை என்ன பண்ணுது வியாக்குலம் சஞ்சாத்தம். ஸோ இந்த மாதிரி ராஜா யோசிக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போதே இந்த ஹோல் யூனிவர்ஸும் ஒரு விதமான ஒரு வரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க.
ராஞி ஏவம் விசாரயதி சதி தஸ்ய தானசீலதாம் பரீட்சித்தும் தேவாதிபதிஹி ஷக்ரஹ நேத்ரஹீன யாச்சகஸ்ய ரூபம் தாரயித்வா தத் புரத்தஹ ஆவதத். ராஞி ஏவம் விசாரயதி சதி. சதி மீன்ஸ் வைல். அந்த சமயத்துல ராஜா இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய அந்த சமயத்துல தஸ்ய தானசீலதாம் அவருடைய அந்த சேரிட்டி, ஸோ அவர் நல்ல சேரிட்டியில் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறார் இல்லையா, அந்த தானசீலதம் அந்த சேரிட்டியை பரீட்சித்தும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தேவாதிபதி சக்கரஹ, ஸோ த லார்ட் ஆஃப் காட்ஸ் சக்கரஹ இருக்கிறார் இல்லையா, ஸோ இந்திரர் தான் அப்படி சொல்கிறாங்க. சக்கரஹ நேத்ரஹீன யாச்சகசி, அதாவது கண்ணில்லாத ஒரு யாச்சகரா ரூபம் தாரயித்துவா, ஸோ கண்ணில்லாதவர் மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துக்கிட்டு தத்புரத்தகனா அவருக்கு முன்னாடி, யாருக்கு முன்னாடி, இந்த ராஜாவுக்கு முன்னாடி ஆவதத் சொல்றாரு. ஏ ராஜன் பவத்தஹ தான வீரதாம் ஆகர்ணிய ஆஷான் விதஹ பவத் சமீபம் ஆகதோ அஸ்மி. ஸோ கிட்ட கண்ணில்லாதவர் மாதிரி ரூபம் எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாரு, பவத்தஹ தான வீரதாம், உன்னுடைய இந்த சேரிட்டி, இந்த தானம் பண்ணக்கூடிய அந்த குணத்தை ஆகர்ணிய கேள்விப்பட்டு, ஆஷான்விதஹ அதாவது ரொம்ப ஒரு ஹோப்போட நம்பிக்கையோட, பவத் சமீபம் அதாவது பவத் சமீபம்னா உங்க முன்னாடி, ஆகதஹ அஸ்மி அதான் ஆகதோ அஸ்மி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சந்தி விச்சரில் நீங்கள் படிப்பீங்க. ஆகதஹ அஸ்மி அதாவது உங்கள் முன்னாடி நான் வந்திருக்கிறேன். தேவ ரவி சசி தாரா மண்டல பூஷிதம் ஜகத் ஏதத் கதமீவ பஷ்யே சக்ஷூர் ஹீனஹ. ஸோ நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், தேவ அதாவது இவரை கொள்கிறார் லார்ட், ரவிஹினா என்ன அர்த்தம், சன், சசி மூன், தாரா ஸ்டார்ஸ் இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த தாரா இந்த ஸ்டார்ஸ் நட்சத்திரம், மண்டல பூஷிதம் இந்த ஸ்பியர்ஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே, ஜகத் ஏதத் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும், கதமீவ எப்படி, கதம் பிளஸ் ஈவ எப்படி, பஷ்யேயம் பஷ்ய அயம்னு அர்த்தம். இது பஷ்ய அயம்னா நான், எப்படி இதை, சக்ஷுர் ஹீனக கண்ணில்லாத நான், ஹீனகனா இல்லாதவன் அர்த்தம், சக்ஷுனா கண்கள், கண்கள் இல்லாத நான் இதெல்லாம் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ராஜா கிட்ட கேட்கிறாரு. ராஜா உவாச்ச, ராஜா அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்க, பவன் மனோரதம் பூரயித்வா ஆத்மானம் அனுகிரகிதம் கர்த்தும் இச்சாமி. ஸோ ராஜா என்ன சொல்றாரு, பகவன் அவரும் லார்ட் அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாரு, பவன் மனோரதம் இது எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பவத் பிளஸ் மனோரதம், பவத்னா உங்களுடைய, மனோரதம்னா விஷஸ் உங்களுடைய அந்த ஆசைகளை, உங்களுடைய அந்த டிசையரை, பவத் மனோரதம் பூரயித்வா அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, ஆத்மானம் அனுகிருத்தம் கர்த்தும் இச்சாமி நான் மனசால அனுகிருத்தம் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், கர்த்தும் இச்சாமி ஃபீல் பண்ணி செய்யறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆதிஷ்யதாம் கிம் கர்வாணி, ஆதிஷ்யதா மீன்ஸ் நீங்கள் ஆணையிடுங்கள், நீங்கள் எனக்கு ஆர்டர் போடுங்க நான் என்ன பண்ணணும். ஆதிஷ்யதாம் கிம் கர்வாணி விப்ரஹ ஆகதித். ஸோ விப்ரஹன்றது அந்த பிராமின் சொல்கிறாங்க. இந்த இடத்துல பிராமினா வந்தவர் பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் காட்ஸ் சுக்ரஹ ஆகதியத். ஸோ என்ன சொல்கிறாரு பாருங்க, யதி பவான் பிரீத்தஹ ததா த்வத்வ ஏகஸ்ய சக்ஷுஷஹ தானம் இச்சாமி ஏன மம லோக யாத்ரா நிர்பாதா பவேத். எதி பவான் பிரீத்தஹ, ஸோ ஒருவேளை நீங்கள் ப்ளீஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இஷ்டப்பட்டு, ஸோ உங்களுடைய இஷ்டமாக நீங்கள், ததா த்வத்வ அப்போ உங்களுடைய ஏகசிய சக்ஷுக, ஸோ உங்களுடைய ஒரு கண்ணை தானம் இச்சாமி தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா, ஏன மம லோக யாத்திரை, ஸோ நான் என்ன விரும்புகிறேன், நீங்கள் உங்களுடைய ஒரு கண்ணை தானமாக கொடுக்கணும்னு விரும்புகிறேன். இச்சாமி மீன்ஸ் நான் விரும்புகிறேன், சக்ஷுஷக தானம் இச்சாமி ஏன அந்த மாதிரி நடக்கிறதுனால, மம லோக யாத்ரா என்னுடைய இந்த ஜேர்னி, இந்த உலகத்தில் என்னுடைய ஜேர்னி நிர்பாதா பவேத் எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸும் இல்லாமல் நடக்கும், அதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். தத் ஸ்ருத்வா ராஜா ஆச்சிந்தயத். ஸோ இதை கேட்ட உடனே ராஜா என்ன யோசிக்கிறாரு, லோகே சக்ஷுர் தானம் துஷ்கரமேவ நூனம் ஈதிருஷம் தானம் இச்சன் அயம் யாச்சகः கேனாபி பிரேரிதः ஸ்யாத் அதவா பவது நாம் கிம் பகு சிந்தனேன.
ஸோ இந்த லைன்ஸ் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். தத் ஸ்ருத்வா ராஜா ஆச்சிந்தி. இதை கேட்டவுடனே ராஜா என்ன யோசிக்கிறாரு? லோகே சக்ஷுர் தானம், சக்ஷுஹு ப்ளஸ் தானம், இது சக்ஷுர் தானம், கண்களை தானம் பண்ணுறது துஷ்கரமேவ, ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கண்களை தானம் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். நூனம் ஈதிருஷம் தானம் இச்சன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நூனம், இந்த மாதிரியான ஒரு தானத்தை கேட்டு வந்திருக்காரு இச்சன். அயம் யாச்சக, வந்திருக்கக்கூடிய இந்த யாசகன் கேனாபி பிரேரித்தக சியாத், கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாரு? யாரோடைய இன்ஸ்பிரேஷன்னால, அதாவது இந்த ராஜா நல்ல தானம் கொடுக்குறாரு அப்படின்னு யாரோ சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் நம்ம கிட்ட வந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு தானத்தை நம்ம கிட்ட கேட்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக இவர் நம்ம மேலே நல்ல ஒரு நம்பிக்கை, நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனோட நம்ம கிட்ட வந்திருக்கிறாரு. கேன் அபி, யாரோ ஒருத்தர் பிரேரித்தக சியாத், கண்டிப்பாக இவரை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. அதவா பவத்து நாம் கிம் பகு சிந்தனேன. ஸோ அப்போ நான் ஏன் இப்படி யோசிக்கணும்? பவத்து நாம், ஸோ அவர் யாரு என்னன்றதை பற்றி நான் ஏன் யோசிக்கணும்? கிம் பகு சிந்தனேன, நான் ஏன் யோசிக்கணும்? அவர் என்கிட்ட கேட்டதை நான் கொடுக்கணும். இதி விசாரிய ராஜா ஆபஷத். ஸோ இதை மாதிரி யோசிச்ச ராஜா என்ன சொல்றாரு? போமித்ர கிமைக்கென சக்ஷுஷா அகம் பவேத் சக்ஷுர்த்வயமேவ பிரயச்சாமி இதி விசாரிய ராஜா ஆபாஷத். ஸோ இந்த மாதிரி யோசிச்ச ராஜா என்ன சொல்றாரு? போமித்ர, ஓ ஃப்ரெண்டே, கிமேகேன அப்படின்னா எப்படி பிரிக்கணும் பார்த்தீங்கன்னா, கிம் ஏகேன, எதற்காக ஒன்று, கிம் ஏகேன சக்ஷுஷா, எதுக்காக நீ ஒரு கண்களை கேட்குற, அகம் பவதே, நான் உனக்கு, சக்ஷுர்த்வயமேவ, ஸோ ரெண்டு கண்களையுமே, பிரயச்சாமி இதி, நான் உனக்கு ரெண்டு கண்களையுமே கொடுக்குறேன், நீ ஒரு கண்ணை கேட்குற அப்படின்ற மாதிரி ராஜா சொல்றாரு. ராஞ்யः நேத்ரதானார்த்தம் நிச்சயம் ஞாத்வா ஆமாத்யः விஷனாக பூத்வா ஆவதத். மகாராஜ அலம் யதாவதா துஸ்சாகசேன பிரபூத்தம் தனமேவ தியதாம். ஸோ இந்த மாதிரி ராஜா செய்கிறார் இல்லையா? ராஞ்யா நேத்ரதானார்த்தம் நிச்சயம் ஞாத்துவா, ஸோ கண்டிப்பாக இவர் அவருடைய நேத்திரங்களை, அவருடைய கண்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச ஞாத்துவா அமாத்தியாக, அதாவது மினிஸ்டர்ஸ், இந்த அரசவையில் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்களே, மந்திரிகள் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் விஷன்னாக, ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ ராஜா இந்த மாதிரி பண்ண போறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு விஷன்னாக பூத்துவா ஆவதத், ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்க? சோகமாய் சொல்றாங்க, மகாராஜ அலம் யதாவதா துஸ்சாகசேன. ஸோ போதும் இந்த மாதிரியான யதாவதா துஸ்சாகச, இந்த மாதிரி ஒரு கரேஜ் தான், ஒரு தைரியம், அதுவும் ரொம்ப ஒரு குருட்டு தைரியம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரியான தைரியம் வேண்டாம். துர்சாகசேன பிரபூத்தம் அப்படின்னா பிளண்டி ஆஃப், நிறையா, தனமேவ தீயத்தாம், நிறைய அவனுக்கு நம்ம காசு கூட கொடுத்துடலாம், நிறைய வெல்த் அவனுக்கு கொடுத்துடலாம், இந்த மாதிரியான ஒரு தானம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவருக்கு சொல்றாங்க. அத்த ச ராஜா தான் அவதத். இப்போ அதை கேட்ட அந்த ராஜா என்ன சொல்றாருன்னு பாருங்க, அது நமக்கு ஸ்லோகனா கொடுத்துருக்காங்க. தியாஸ்யாமிதி பிரதிஜ்யாய யோ அந்யதா குருதே மனஹ கார்பண்ண யானி நிஷ்சிதமதே கஹ ஸ்யாத் பாபத்தரஸ்ததஹ. ஸோ இங்கே பாருங்க, தாஸ்யாமி இதி, ஃபர்ஸ்ட் அது எப்படி பிரிக்கணும்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதோட அன்வய பாருங்க. உங்களுக்கு லெசன்ஸில் எப்பவுமே அன்வய எக்ஸாமில் கொடுப்பாங்க, அந்த ஸ்லோகனை கொடுத்து அன்வய பண்ண சொல்லுவாங்க, அதாவது அது ப்ரோஸ் ஆர்டரில் எழுத சொல்லுவாங்க. அதுவுமே உங்களுக்கு தெரியும். அப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக அதை ப்ரோஸ் ஆர்டரில் பண்ண முடியும். தாஸ்யாம் இதி, அதாவது தாஸ்யாம் இதி, கொடுப்பேன், நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு. தாஸ்யாம் இதி பிரதிஜ்யாய, ப்ராமிஸ், நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டோம். தாஸ்யாமிதி பிரதிஜ்யாய யஹ மனஹ. ஸோ இங்கே யோ அந்நியத்தகன்னு இருக்கு இல்லையா, இது எப்படி பிரிக்கணும்? யஹ ப்ளஸ் அந்நியத்தக. ஸோ அதில் யஹ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு என்ன சொல்லணும்? யஹ மனஹ. ஸோ எந்த ஒரு மனசு, தாஸ்யாம் இதி பிரதிஜ்யாய யஹ மனஹ, ஸோ எந்த ஒரு மனசு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸை பண்ணிட்டு, யஹ மனஹ அந்யதா, ஸோ யஹ ப்ளஸ் அந்யதான்னு பிரித்தோம் இல்லையா, இந்த அந்யதாவை இப்போ பார்க்கணும். யஹ மனஹ அந்யதா குருதே. ஸோ எந்த ஒரு மனசு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு, எந்த ஒரு மனசு அந்யதா குருதே, அதாவது அதுக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலோ, அந்யதானா அதர்வைஸ், ஸோ வேற மாதிரி செய்தாலோ, அந்த மனசு எப்படிப்பட்ட மனசுன்னு பாருங்க,
கார்பண்யா அப்படின்னா ரொம்ப வீக்கான ஒரு மைண்டு. அதே மாதிரி அநிஷ்டிதம் அதே, அநிஷ்டிதம்னா ஒரு சர்டனான ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு மைண்டு, அது ரொம்ப வீக்காக அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாத ஒரு மைண்டாக அது இருக்குது. ஒரு அன்சர்டனான மைண்ட், டிட்டர்மினேஷனே கிடையாது அந்த மைண்டில், அந்த மாதிரியான ஒரு மைண்டாக அது இருக்குது. தத்தக இப்போ பாருங்க பாபதரஸ்ததகன்னு இருக்குல்ல, அது எப்படி பிரிக்கணும்? தத்தக ப்ளஸ் பாப்பஸ்தரக, பாப்பதரக தத்தக. ஸோ அதுதான் அந்த மாதிரி செய்யறதை விட பாப்பதரகனா ரொம்ப பாவமான செயல். கஹ சியாத் என்ன இருக்கக்கூடும் சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தனுக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த மனசு வேறு ஒன்று செஞ்சிச்சு அப்படின்னா அந்த மனசு எப்படிப்பட்ட மனசு? ரொம்ப வீக்கான, ஒரு டிட்டர்மினேஷன் இல்லாத, ஒரு ஸ்ட்ராங் இல்லாத ஒரு மைண்டு. அந்த மாதிரி மைண்டை விட ததக பாப்பத்தரக, ஸோ அந்த மாதிரி அவனை விட பாவம் பண்ணக்கூடிய செயல் கஹசியாத் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த ஸ்லோகனில் அவர் என்ன சொல்லிட்டாரு? நான் ஒன்ஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாஹம் ஸ்வர்கம் ந மோக்ஷம் வா காமையே கிந்து ஆர்த்தானாம் பரித்ராணாய ஏவமே நிச்சய ந அகம். ஸோ இது எப்படி பிரிக்கணும்? ந பிளஸ் அகம், ந அகம் அப்படின்னா அகம் நான், ந ஸ்வர்க்கம், ஸோ ஸ்வர்க்கத்தையும் கிடையாது மோட்சத்தையும் கிடையாது, காமையே இது எதையுமே நான் விரும்பலை. எனக்கு சொர்க்கம் வேணும், எனக்கு லிபரேஷன் அதாவது மோட்சம் சொல்லுவாங்களே, இதை நான் விரும்பலை. கிந்து ஆனால் என்னோட விருப்பம் என்னது? ஆர்த்தானாம், அதாவது யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ, யார் யாசிச்சு என்கிட்ட இருந்து வராங்களோ, பரித்ராணாய அவங்களுடைய நல்லது, அவங்கள சேவ் பண்ணுறது தான் எனக்கு எப்பயுமே பிடிச்ச விஷயம். ஏவமே நிச்சய, அதை நான் ஸ்ட்ராங்காக பண்ணணும், அதை செய்யணுன்றது நான் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ராஜா சொல்கிறாரு. அஸ்ய யாச்யா விருதா மா அஸ்து. ஸோ அவங்களுடைய அந்த ரெக்வெஸ்ட் விருதா, வெயினாக போகக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது. அவங்க என்னை நம்பி வந்துட்டாங்க, அந்த ரெக்வெஸ்ட்டை நான் வீணடிக்க மாட்டேன், அதை நான் செய்வேன். அஸ்து இத்யுக்துவா இதை சொல்லி ச ராஜா, அந்த ராஜா என்ன பண்ணுறாரு? வைத்தியோ உக்த விதினா, இது எப்படி பிரிக்கணும்? வைத்தியக உக்த விதினா, வைத்தியர்கள் சொன்ன மாதிரி. ஸோ எந்த மெத்தடில் வைத்தியர்கள் அந்த கண்ணை எடுக்கணும்னு சொல்கிறாங்களே அந்த மெத்தடில் வைத்தியக உக்த விதினா நீலோத்பலம் ஈவ ஏகம் சக்ஷுஹு. ஸோ ப்ளூ லோட்டஸ் மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய ஒரு கண்ணை ஏகம் சக்ஷுஹு ஷைனஹி, ஷைனஹினா ரொம்ப ஸ்லோவாக, அக்ஷதம் அதாவது ரொம்ப மொத்தமாக அந்த கண்களை டேமேஜ் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக, உத்பாட்டைய அதை வெளியில் எடுக்கிறாரு. பிரீத்தையா அஸ்ய யாச்சகாய சமர்ப்பித்தவான். ஸோ அதை மெதுவாக எடுத்து ரொம்ப சேஃபாக அதை எடுத்து பிரீத்தியா அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக யாச்சகாய சமர்ப்பித்தம், ஒரு கண்களை அழகாக எடுத்து அந்த யாசகர்கிட்ட சமர்ப்பித்தவான் கொடுத்துடுறாரு. சஹ அபி தத் நேத்திரம் யதாஸ்தானம் அஸ்தாபயத். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? இந்த சகன்றது அந்த யாசகரை குறிக்குது. ஸோ யாசகர் என்ன பண்ணுறாரு? தத் நேத்திரம் அந்த கண்களை யதாஸ்தானம் அவருடைய அந்த எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல அஸ்தாபயத் அந்த இடத்துல அதை அவர் வைக்கிறாரு. ததோ மஹிபாலக, ததோ அப்படி எப்படி பிரிக்கணும்? ததக பிளஸ் மஹிபாலக. அதுக்கப்புறம் மஹிபாலகன்றது ராஜாவை தான் குறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜா என்ன பண்ணுறாங்க? த்விதியம் நேத்திரம் அப்பி ஷைனைஹி நிஷ்காசிய தஸ்மை ஆயச்சத். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த ரெண்டாவது கண்ணையும் கூட ஷைனஹி நிஷ்காசிய, ஸோ ரொம்ப ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி, நிஷ்காசிய மீன்ஸ் ரிமூவிங், ஷைனஹி நிஷ்காசினா ரொம்ப ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி தஸ்மை ஆயச்சத் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அத விஸ்மிதஹ சக்ரஹ ஆச்சிந்தயத். ஸோ இதை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸான, ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன சக்ரஹ அந்த லார்ட் ஆஃப் காட்ஸ் ஆச்சிந்தயத் என்ன யோசிக்கிறார் பாருங்க. அஹோ திருதிஹி, அஹோ சத்வம், அஹோ சத்வஹிதைஷிதா. ஸோ அஹோ திருதிஹி, ஸோ என்ன ஒரு பிரேவ்னஸ், என்ன ஒரு கரேஜ். அஹோ சத்வம், என்ன ஒரு உண்மையான ஒரு உள்ளம். ஸோ சொன்னதை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த மாதிரியான ஒரு உள்ளம். ஸோ நொபிலிட்டின்னு சொல்லுவாங்களே, ஒரு உண்மையான மனசு, தான் சத்துவம். அஹோ சத்வ ஹிதை ஏஷிதா, இது அப்படி தான் பிரிக்கணும். அஹோ சத்வ அப்படின்னா உண்மையான, சத்வனா உண்மையான கிடையாது. சத்வ அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த இடத்துல லிவிங் பீயிங்ஸ்னு அர்த்தம். சத்வ ஹித் அப்படின்னா வெல்ஃபேர். ஸோ இந்த லிவிங் பீயிங்ஸினுடைய வெல்ஃபேருக்காக
ஏஷிதா, ஏஷிதானா டிசையர்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இந்த லிவிங் பீயிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய என்ன மாதிரியான ஒரு விஷ் அப்படின்னு. ஸோ இவருடைய இந்த செயலால் விஸ்மித்தக ரொம்ப ஆச்சரியமான சக்கரக, ஸோ அந்த இந்திர ராஜா இருக்கார்லே அவரை அச்சிந்தையத் யோசிக்கிறார். அஹோ திருதிஹி அஹோ சத்வம் அஹோ சத்வ ஹிதை ஏஷிதா. அஹோ திருதிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆஹா என்ன மாதிரியான ஒரு டீட், என்ன மாதிரியான ஒரு செயல், ரொம்ப கரேஜியஸான ஒரு செயல் இல்லையா. அந்த கண்களை எடுத்து கொடுக்கறதுன்றது ரொம்பவும் ஒரு தைரியமான ஒரு செயல். அதான் சொல்ற அஹோ திருதிஹி அஹோ சத்துவம். இது என்ன ஒரு நோபிள்னஸ், ஒரு உண்மையான ஒரு என்ன சொல்றது, ஒரு மாபெரும் ஒரு தன்மைன்னு சொல்றாங்க. அஹோ சத்துவம் அஹோ சத்வ ஹித ஏஷிதா, அப்படி பிரிக்கணும் இதை. சத்வ ஹித ஏஷிதா. ஏஷிதான டிசையர், விருப்பம். சத்வ அப்படின்னா லிவிங் பீயிங்ஸ், உயிரினங்களை, ஹித வெல்ஃபேர். ஸோ உயிரினங்களுடைய வெல்ஃபேரை பற்றி விரும்பக்கூடிய என்ன மாதிரியான ஒரு மனசு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவர் வேற என்ன யோசிக்கிறார் பாருங்க. நாயம் சிரம் பரிக்லேஷம் அனுபவித்தும் அர்ஹதி. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சன் ந அயம், ந அயம்னா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அயம் இவர், ந சிரம், சிரம்னா லாங், பரிக்லேஷம்னா ட்ரபிள். ஸோ ரொம்ப நாளைக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவித்தும் அர்ஹதி, அனுபவிக்க கூடாது. இந்த மாதிரியான பர்சன் ரொம்ப நாளைக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. அத்தக பிரயத்திஷ்யே சக்ஷுஷோ அஸ்ய புனக பிரத்யாரோபணாய இதி. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், பிரயத்திஷ்ய அப்படின்னா நான் திரும்பவும், சக்ஷுஷோ அஸ்ய இந்த ரெண்டு கண்களையும், புனக திரும்பவும், பிரத்யாரோபணாய இது திரும்பவும் ரீபிளான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். கதிபைஹி தினைஹி, கதிபைஹி தினைகினா கொஞ்ச நாளைக்கு அப்புறம், விரண விரோபனே ஜாதே. ஸோ எப்போ இந்த கண்கள் எடுத்தாங்க அந்த புண்ணெல்லாம் ஆறணும் இல்லையா, விரண விரோபனே, விரணனா அந்த புண்கள், அந்த ஊண்டு, விரோபனே மீன்ஸ் ஹீல் ஆகுறது. ஸோ அந்த புண்கள் ஹீல் ஆனதுக்கு அப்புறம், ஜாத்தே ஏகதா ராஜா, இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் ராஜா ஒரு தடவை என்ன பண்றாரு, சரோவரஸ்ய சமீபே விஹரதி ஸ்ம. சரோவர் அப்படின்னா பாண்டுன்னு அர்த்தம், ஒரு குளத்துக்கு பக்கத்துல விஹரதி, ஸோ நடந்து போய்கிட்டே இருக்காரு. ததா தஸ்ய புரத்தக புனக தேவராஜः சக்ரः உபஸ்திதः பூத்வா தஸ்ய தியாக விருத்திம் பிரசன்சன் அவதத். தஸ்ய ததா தஸ்ய புரத்தக, ஸோ இந்த மாதிரி ராஜா அந்த பாண்டு பக்கத்தில் சும்மா நடந்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி போகும்போது, ததா தஸ்ய புரத்தக, ஸோ அப்போ அவருக்கு முன்னாடி, புனக தேவராஜக, ஸோ ஃபர்ஸ்ட் வந்தார் இல்லையா, இப்போ திரும்பவும் இந்த தேவராஜ் என்ன பண்ணுறார், சக்ரக, த லார்ட் ஆஃப் காட்ஸாக இருக்கக்கூடிய இந்த தேவேந்திரன் சக்ரக உபஸ்திதக பூத்வா, ஸோ திரும்பவும் வந்து, தஸ்ய தியாக விருத்தம் பிரசன்சம் ஆவதத், அவருடைய தியாகத்தை பற்றின பெருமைகளை சொல்றார். பெருமைகளை சொல்லிட்டு எப்படி சொல்றார் பாருங்க, அது ஒரு ஸ்லோகமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சக்ரோ அகமஸ்மி தேவேந்திர சத்வ சமீபம் உபகதஹ வரம் விரணீஷ்வ ராஜரிஷே யதி இச்சசி ததுச்யதாம். ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ எப்படி பிரித்து படிக்கணும், எப்படி நம்ம அன்வயக பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது ராஜரிஷே. ஸோ இவர் வந்து சொல்றாரு, பிரைஸ் பண்ணிக்கிட்டே, அதாவது அவருடைய அந்த தியாகத்தை பெருமையா சொல்லிட்டே சொல்றாரு, ராஜரிஷி. ஸோ ராஜாவே, அகம், ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, சக்ரஹ அகம் அஸ்மி. ஸோ அதை தான் சொல்றாங்க, அகம் தேவேந்திரஹ சக்ரஹ. ஸோ நான் வந்து தேவேந்திரனான சக்ரஹ, த்வத் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, த்வத் சமீபம் உபாகதாக, ஸோ நான் உனக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். ஸோ என்ன எப்படி நம்ம படிக்கணும், ராஜரிஷி அகம் தேவேந்திர த்வப் சமீபம் உபாகதாக. ஸோ தேவேந்திர சக்கரனாகிய நான் உன் முன்னாடி வந்திருக்கிறேன். வரம் விரணீஷ்வ, வரத்தை கேளு. ஸோ உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேளு. யதி இச்சசி, அதை எப்படி பிரித்து படிக்கணும், யத் இச்சசி தத் உச்சியதாம். ஸோ நீ எதை ஆசைப்படுறியோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ என்ன வரம் வேணுமானாலும் கேளு அப்படின்ற மாதிரி இந்திரன் சொல்றார். ஏவம் உக்தேன ராஜ்யா நேத்ரார்த்தம் பிரார்த்திதே சதி
शक्रस्य प्रभावेन आत्मनः सत्य पुण्य भलेन च तस्य प्रथमम् एकं चक्षुः प्रतिष्ठितम् अभवत् तत् द्वितीयमपि भूयः प्रीतः शक्रः वरं याचत् एवम् उक्तेन राज्ञः नेत्रार्धं प्रार्थिते सति மீன்ஸ் while. ஸோ இந்த மாதிரி சொன்ன உடனே இந்த ராஜா என்ன பண்றாரு, நேத்ரார்த்தம் கண்களை வேண்டி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சமயத்தில் சக்ரஸ்ய பிரபாவேன ஆத்மனஹ, ஸோ அவருடைய சக்கரஸ் அந்த ராஜாவினுடைய பிளெஸ்ஸிங்ஸால ஆத்மனக சத்திய புண்ணிய பலேன, அதே மாதிரி இந்த ராஜாவினுடைய சத்தியத்தினுடைய புண்ணியம், சத்திய புண்ணியத்துடைய பலத்தால தஸ்ய பிரதமம் ஏக்கம் சக்ஷுஹு, அவருடைய ஃபர்ஸ்ட் கண்ணு பிரதிஷ்டிதம் அபவத், ஸோ ரொம்ப கண்கள் வந்து அவருக்கு வந்தது. ததஹ த்வித்யம் அப்பி, அதுக்கப்புறம் 2வது கண்களும் வந்தது. பூயக பிரீத்தக சக்கரக வரம் ஆயச்சத், ஸோ இருந்தும் கூட இந்த வரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த கடவுள் என்ன பண்றாரு, சக்கரக அந்த ராட் ஆஃப் காட்ஸ் என்ன பண்றாரு, வரம் எச்சதி, அடுத்த ஒரு வரத்தையும் தராரு. என்ன வரம்னு பாருங்க, शतयोजन पर्यंतम शैलानां पारम च दृष्टुम समर्थः भवैति. ஸோ அந்த காடா கொடுத்த ஒரு வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா शतयोजन पर्यंतम. ஸோ யோஜன் அப்படின்றது வந்து அந்த அளவை குறிக்கிறாங்க, அதாவது 100 யோஜன். ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யோஜன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வரைக்கும் ஷைலானாம் பாரம், ஷைலானாம்னா மலைகளை கடந்து பார்க்கக்கூடியது, பாரம்னா அதை கிராஸ் பண்ணி, ஸோ 100 yards தூரமாக இருக்கக்கூடிய அந்த மலைகளை தாண்டி கூட பார்க்கக்கூடிய திருஷ்டும் சமர்த்தக, பார்க்கக்கூடிய ஒரு எபிலிட்டி அவருக்கு கொடுக்குறாரு. பவ இதி இது யுக்துவா சக்கரஹ தத்ரைவ அந்தரித்தக அபவத். ஸோ இதை சொல்லிட்டு, அதாவது உனக்கு நான் இன்னொரு ஒரு வரம் என்ன கொடுக்குறேன், ஸோ எவ்வளோ தூரமாக இருக்கக்கூடிய அந்த மலைகளை தாண்டி பார்க்கலாம் உனக்கு, ஸோ 100 யோஜனாஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மலைகளை கூட உன்னால பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு வரத்தையும் கொடுத்துட்டு, இதி யுக்துவா சக்கரஹ தத்ர பிளஸ் ஏவ, அந்த இடத்துல இருந்து தர்ஹிதஹ, ஸோ அங்கிருந்து அவர் டிஸப்பியர் ஆகி போறார். அத்தக சத்தியமேவ யுக்தம், அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஸோ இது சொல்லப்படுறது ரொம்ப உண்மைதான். என்னது, தனஸ்ய நிக்சார லகோஹு சா சாரோ யத் தீயதே லோக ஹிதோன் முகேன நிதானதாம் யாதி ஹி தீயமானம் அதீயமான நீதனை கனிஷ்ட நிஸ்ஸார லகோஹு தனஸ்ய. நிஸ்ஸாரன என்ன அர்த்தம்னா, நிஸ்ஸார அப்படின்னா ரொம்ப வேஸ்டான, லகோஹுனா ரொம்ப இன்ஃபீரியர், துச்சமாக மதிக்கக்கூடிய தனம். ஸோ ரொம்பவும் வந்து ஒரு வர்த் இல்லாத பணம் அப்படின்னு சொல்றாங்க. நிஸ்ஸார பணம்ன்றது இப்போ வரும் நாளைக்கு போகும் இல்லையா, அதனால அப்படி மீன் பண்றாங்க. நிஸ்ஸார லகோஹு தனஸ்ய ச சாரே யத் தீயத்தே லோகஹிதோன்முகேன. ஸோ லோகஹித் உன்முகேன, ஸோ லோகஹித் உலகத்துக்குடைய வெல்ஃபேருக்கான அந்த ஹாப்பினஸுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பணமானது, ஸோ பணம்ன்றது துச்சமான ஒரு விஷயமா இருந்தால் கூட, ஸோ நம்ம லோகஹித் பீப்புளுடைய வெல்ஃபேருக்காக கொடுக்கக்கூடிய அந்த பணமானது நிதானதாம், அது வந்து ஒரு ஸ்டோர்டு ட்ரெஷராக விளங்கப்படுது, அது ட்ரெஷராக இருக்கு. யாத்திஹி தீயமானம் அதீயமானம் நீதனைக்க நிஷ்டம். ஸோ இப்போ இந்த இடத்த எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தீயமானம், அதாவது தீயமானமா கொடுக்கக்கூடிய தனம், நிதானதாம் ஹி யாத்தி, அதாவது நம்ம அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பணம் ஒரு ஸ்டோர்டு ட்ரெஷரா இருக்கு. ஆதியமானம், ஸோ இப்போ நம்ம பணத்தை கொடுக்காம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா ஆதியமானம் தனம், தனம்ன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆதியமானம் கொடுக்கப்படாத அந்த ஒரு வெல்த்தானது நிதனம் ஏகநிஷ்டம். நிதனம் அப்படின்னா டெத்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல டெத்துனா என்ன மீன் பண்றாங்கன்னா, அது தனிமைப்பட்டு போகும், அது வேஸ்டா தான் இருக்கும், யூஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆதியமானம் நிதனம் ஏகநிஷ்டம் பவதி, ஸோ அது வந்து டெத்தா தான் போய் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது அந்த பணம் வந்து ஒரு ட்ரெஷரா இருக்காது அப்படின்னு மீன் பண்றாங்க. நிதைன ஏகநிஷ்டம்னா என்ன மீன் பண்றாங்க, டிஸ்ட்ரக்ஷன், அழிவு தான் கடைசியா நடக்கும் அப்படின்னு மீன் பண்றாங்க. சில்ட்ரன், இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். திரும்பவும் எல்லா வேர்ட்ஸையும் ரீட் பண்ணி இந்த நியூ வேர்ட்ஸ் எல்லாம் தனியாக எழுதி படிங்க. லெசனை ரீட் பண்ணும்போது சந்தி சமாசகக்கு என்னெல்லாம் வேர்ட்ஸ் வரும் அப்படின்றதையும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி படிங்க சில்ட்ரன். தேங்க்யூ.